ஓகே கண்மணி நித்யா மேனன் மாதிரி கேர்லி ஹேர் வேணும்னா இந்த ஒரு நிமிஷம் பார்த்தாலே போதும். கர்லர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹேர் வந்து 100% ட்ரையா இருக்கணும். அப்படி வெட்டு இருந்தது அப்படின்னா முடி பத்திக்கிட்டு கர்லரோட சேர்ந்து வந்துடும். கர்லர் ஸ்டார்ட் பண்ணும்போது செக்ஷன் எடுத்து ஒர்க் பண்றது ஆல்வேஸ் பெட்டர். ஃபேஸோட ஹேர் லைன்ல இருந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அதே போல அவே ஃப்ரம் த ஃபேஸ் தான் வந்து ராடை ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ கர்ல் பண்ணும்போது கிளாம்ப் வந்து கீழேயும் ராட் வந்து மேல இருக்கணும். ஸோ ஸ்லோவா ட்விஸ்ட் பண்ணி கிளாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணி 8 to 10 செகண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு அது ராட் எடுத்துருங்க. சோ கர்லர் எப்பவுமே வந்து நம்ம வெர்டிகல் பொசிஷன்ல வச்சு ட்விஸ்ட் பண்ணோம்னா கர்ல்ஸ் வந்து நல்லா பவுன்சியா வரும். சோ இப்போ ஹேர் வந்து ரொம்ப சென்சிடைஸ்டு இல்ல வீக் ஹேரா இருக்கு இல்ல கலர்ட் ஹேரா இருக்கு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 160 to 180 வச்சுக்கலாம். இதே நார்மல் திக் ஹேரா இருக்கு அப்படின்னா 200 வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ கடைசியா என்னன்னா கர்ல்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உடனே வந்து அந்த கர்ல்ஸ் ஓபன் பண்ணக்கூடாது. சோ அதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா கையில கொஞ்சம் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி கர்லரை யூஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா ஓகே கண்மணி பார்ட் 2 ஹீரோயின் நீங்க தான்.